ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து தவா கேமரா வந்து கான்ஃபிக் பண்ணுறதா பார்க்க போகிறோம். நிறைய கேமரா லாட்டாக எப்படி கான்ஃபிக் பண்ணுறதா பார்ப்போம். அதுக்கு தான் இந்த கான்ஃபிக் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நிறைய கேமராஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒட்டுக்க அப்படியே நம்ம கான்ஃபிக் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம்னா தவா கேமரா எல்லாமே என்னென்ன கேமரா இருக்கோ அது எல்லாமே காமிச்சிடும். எதுவுமே வந்து ஆக்டிவேட் பண்ணாமல் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு ஆக்டிவேட் பண்ணணும். அது வந்து ஒரு கேமரா கிளிக் பண்ணிவிட்டு இதெல்லாமே 1.108 அந்த ஐபியில் தான் இருக்குமே. இங்கே பாக்ஸ் பக்கத்தில் டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இங்கே ஃபஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே இந்த கிளிக் பண்ணுன்னா ஒரு கேமரா தான் எடிட் பண்ணுற மாதிரி வரும். நம்மளுக்கு எல்லா கேமராவும் அட் அ டைமில் எடிட் ஆகணும் அப்படின்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு எல்லா கேமராமே செலக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவேட் கொடுக்கணும். ஆக்டிவேட் கொடுத்திங்கன்னா யூசர் நேம் அட்மின் பாஸ்வேர்டு நமக்கு என்ன பாஸ்வேர்டு தேவையோ அந்த பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கணும். அது இது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. என்ன பாஸ்வேர்டுமோ அதை கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இமெயில் அட்ரஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லை தேவையில்லை. எதுக்கு அப்படின்னா ரீசெட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. வேணும்னா நம்ம மெயில் அட்ரஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம தேவையில்லை. எனக்கு தேவைப்படணும், நான் என்னோடய மெயில் அட்ரஸ் வந்து இதுக்கு வந்து நான் கொடுத்துக்கிறேன். இது ரீசெட் பர்பஸ் தான் மெயில் தேவைப்படும். மோஸ்ட்லி மெயில் தேவையே இல்லை. இது ரீசெட் பட்டன் இருக்கும், இப்போ ப்ரெஸ் பண்ணாவே ரீசெட் ஆகிக்கும். அந்த மாதிரி தான் செட்டப் இது. இப்போ வந்து ஒவ்வொன்றா ஆக்டிவேட் ஆகிட்டே வருது. இப்போ ஒவ்வொன்றா பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி ஒவ்வொன்றா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ ஒவ்வொன்றா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணோம், ஐபிஎல்லாம் ஒரே ஐபியாக இருக்குது. இது வந்து சீரியஸாக ஓகேங்களா, 1 2 3 4 5 அந்த மாதிரி சீரியஸாக நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. அது எப்படி கூட தான் பார்ப்போம். டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இந்த சர்ச் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்துருவோம். இது வந்து என்ன சீரீஸில் ஐபிஎஸ் எல்லாம் இருக்கோ அந்த சீரீஸில் வச்சு சர்ச் பண்ணி பார்த்துக்கிறது, என்னென்ன சீரீஸில் ஐபிஎஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா. அது இல்லாமல் நம்ம பாஸ்வேர்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருமோ அது வந்து சர்ச் செட்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். என்ன சீரீஸில் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ 97 சீரீஸில் நம்மளுக்கு வேணும்னா 97 சீரீஸில் வச்சு நம்ம சர்ச் பண்ணுறதுக்கோசம் சர்ச் ஆப்ஷன் தான் 1 சீரீஸில் இருக்கும், 2 சீரீஸில் இருக்கும். நம்மளுக்கு என்ன சீரீஸில் இருக்குமோ அதுக்கோசரம் தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாக இது பண்ணால் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இந்த பேட்ச் மாடிஃபை ஐபின்னு இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டாவதாக அதை கொடுத்துட்டு தான் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இது பண்ணணுமே. பேட்ச் மாடிஃபை ஐபி கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு பேட்ச் மாடிஃபையில் வந்து இப்போ தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங் சீரியஸ் வந்து 192 168 97 நான் வந்து 45லேருந்து கொடுக்குறேன். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சம் ஐபி அப்படின்னு இருக்குது, சேம் ஐபி. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஐபியே எல்லாத்துக்குமே வந்துடும். அது டிக் எடுத்து விட்டிங்கன்னா சீரியஸாக வந்துடும். அது பாருங்கள், உங்களை வச்சு காட்டுறது. டிக் வச்சு ஓகே கொடுத்துட்டு அப்படின்னா ரீப்ரெஸ் எல்லாமே ஐபி வந்து ரீப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே பாருங்களேன், ஒரே ஐபியாக வந்துருச்சுங்களா. இப்போ நம்மளுக்கு ஒரே ஐபி இருக்கக்கூடாது எல்லாமே, அதனால் நம்ம சீரியஸாக இருக்கணும். அதனால் திருப்பி செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த சேம் ஐபி அதை டிக் எடுத்துவிட்டு ஓகே கொடுத்துடணும். கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நல்லா ரீப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா ஐபிலாம் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக சீரீஸில் எல்லாமே வந்து சீரீஸு வந்துருச்சு. சீரியஸாக ஐபி வந்துருச்சு 1 2 3 அந்த ஆர்டரில் எல்லாமே வந்து வந்துருச்சு. நம்ம 7 டிவைஸ் தான் போட்டிருக்கோம், 7 டிவைஸ் காட்டுது. இது 7 டிவைஸ் வந்துச்சு. இந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
இல்லைன்னா நம்ம ஐபி ப்ரௌசரில் போட்டு லாகின் பண்ணி உள்ளே போய்ட்டு ஐபி எடிட்டில் போய்ட்டு அந்த மாதிரி பண்ணி இது லாட்டாக பண்ணனால டக்குன்னு முடிச்சிடலாம். ஒவ்வொன்றும் நம்ம லாகின் பண்ண தேவையில்ல. இது iQuitionக்கு எப்படி எஸ்ஏபி டூல் மாதிரி அதே மாதிரி இதுக்கு வந்து கான்ஃபிக் டூல். இது தவா கேமராவுக்கு மட்டும் சப்போர்ட் ஆகிறதுக்கான டூல் இது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இது. இதுக்கு அது இல்லாமல் ஸ்மார்ட் பிஎஸ்எஸ் அப்படின்னு டூல் இருக்குது. அதுலேயும் நம்ம வந்து கான்ஃபிக் பண்ணிக்கலாம். இந்த கேமராவை நம்ம ப்ரௌசரில் லாகின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா லேப்டாப்பில் உள்ளே வந்து நம்ம என்ன சீரிஸ் ஐபி கான்ஃபிக் பண்ணிக்குமோ அந்த சீரிஸ் ஐபி வந்து உள்ளே வச்சுக்கணும். உள்ளே வச்சுக்கிட்டு பிங்க் போட்டு பார்க்கணும் இந்த சீரிஸ் கரெக்டாக பிங்க் ஆகுதா அப்படின்ட்டு. பிங்க் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து லாகின் ஆயிரும். டிவைஸ் வந்து கேமரா வந்து நம்மளுக்கு வந்து லாகின் ஆயிரும். உள்ளே ஐபி வச்சுக்கிட்டு பிங்க் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பிங்க் ஆயிரும். ஐபி வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுக்கணும், அப்போ தான் வந்து பிங்க் ஆகும். பிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ப்ரௌசரில் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேமரா லாகின்னும் ஆகிடும். எனக்கு இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.